இன்னைக்கு இந்த வீடியோவில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன்னும் 11 நாள் தான் இருக்கும் செய்து இந்த ஒரு படத்துக்கான ரிலீஸுக்கு. நேற்று த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான டீம்ஸ்லேருந்து அஃபிஷியல் ஒரு சில ஸ்டில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 7 ஸ்டில்ஸ் புதுசாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த 7 ஸ்டில்ஸில் ஆல்ரெடி ஒரு சில ஸ்டில்ஸ் நம்ம வந்து ட்ரெய்லர்லேயே பார்க்க வச்சிருப்போம். அந்த ஒரு சீன் ஒரு சின்ன சின்ன பிட் காமிக்க வச்சிருப்பாங்க இல்லையா ட்ரெய்லரில். ஸோ அதிலே பார்க்க வச்சிருப்போம். ஒரு சில ஸ்டில்ஸ் புதுசாக வந்துருந்துச்சு. முக்கியமாக டிஏஜிங் லுக் வச்சு பார்க்கும்போது டோட்டலாக 3 லுக் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. 3 பிக் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு பிக் வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே பார்க்க வச்சிருப்போம். மிச்சம் இருக்கிற 2 இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கூட அந்த ஒரு டிஏஜிங் கேரக்டர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 பிக்கும் புதுசாக நம்ம பார்க்கவும் செய்கிறோம். அண்ட் என்ன ஒரு லுக் விஜய் சாருக்கான என்ன ஒரு லுக் வந்து இருக்கும் இல்லையா ஸ்பை லுக். ஸோ அதில் வந்து ஒரு சில பிக் ஷேரும் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம வந்து ட்ரெயின்லேயே பார்க்க வச்சிருப்போம். ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு ஃபைட் சீன் வந்து வரும். அது மாதிரி வந்து தாய்லாண்டில் ஒரு ஃபைட் சீன் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ட்ரெயின்லேயே பார்க்க வச்சிருப்போம். அது இந்த ஒரு பிக்லையும் இருக்கும் செய்து. முக்கியமாக இந்த ஒரு பிக்ல வந்து டிஏஜிங் கேரக்டர் தான் முக்கியமாக பார்க்க செய்யணும். டிஏஜிங்கான ஃபைனல் அவுட்புட்டே இதுதானா அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்து இருக்குது. இல்லைனா படத்தில் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருக்கும் செய்யுது. இப்போதைக்கு இந்த ஒரு பிக்கை பார்க்கும்போது டிஏஜிங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாலே ஒரு டிஏஜிங் கேரக்டர் டான்ஸ் பண்ண வச்சது யாருமே வந்து கிடையாது. டிஏஜிங் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக சும்மா வந்து பேசுறது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜெமினி மேனில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் கேரக்டருக்கும் அந்த ஒரு ஒரிஜினல் கேரக்டருக்கும் ஒரு ஃபைட் சீன் வந்து வரும். அது ஃபுல்லாகவே விஎஃப்எக்ஸ் தான் ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் விஎஃப்எக்ஸில் தான் பண்ண வச்சிருப்பாங்க. பட் கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் வந்து கிடையாது. டேரெக்டாகவே ஒரு டிஏஜிங் கேரக்டருக்கும் ஒரு ஒரிஜினல் கேரக்டருக்கும் ஃபைட் சீன் வந்து இருக்குது. டிஏஜிங் கேரக்டருக்கு எமோஷனல் சீன்ஸ் வந்து இருக்குது. கத்தி பேசுகிற மாதிரி இருக்குது, அழுற மாதிரி சீன் இருக்குது. அதே மாதிரி வந்து டிஏஜிங்க்கு டான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பராக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். படம் ரிலீஸ் ஆகி படம் வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து ஆயிடுச்சுன்னு வைங்களேன். நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு டிஏஜிங் கேரக்டரை இவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பீஸ்ட்லேயே நிறைய விஷயங்கள் புதுசாக ட்ரை வந்து பண்ணியிருப்பாங்க. பட் படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தனால அது எல்லாமே மறந்துட்டு போச்சு. முக்கியமாக வந்து அந்த மோக்கோ போர்ட்லாம் ஃபஸ்ட்டு பீஸ்ட் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஏன்னா விக்ரம் படத்தில் மோக்கோ போர்ட் கேமரா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசவும் செய்வாங்க. ஸோ இந்த ஒரு படம் மட்டும் ஹிட் ஆச்சுன்னா இந்த ஒரு டிஏஜிங் ஒரு மிகப்பெரிய அளவு ரீச் ஆகும் வேர்ல்டு லெவலில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு 7 ஸ்டில்ஸை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 11 நாள் தான் இருக்கவும் செய்யுது. செப்டம்பர் 5 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜ் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஹிந்தியில் ஓவர்சீஸ்லேயும் படம் ரிலீஸ் ஆக போகுது. அட் த சேம் டைம் இந்தியாவிலையும் மல்டிப்ளெக்ஸஸில் ஹிந்தி வெர்ஷன் ரிலீஸ் ஆக போகுது. எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது.